சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி, யோகி பாபு, ருக்மணி, பிருத்திவிராஜ் மற்றும் பலர் நடித்து சாம்சிஎஸ் மியூசிக்கில் ஆறுமுககுமார் அவர்களின் இயக்கம் மற்றும் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற ஏஸ். ஸோ ஏஸ் படத்தோட கதையை சுருக்கம் இது வந்து வளவலா கொலவலான்னு போகுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டில் ஒரு ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தேடி வரான். அந்த இடத்துல அவன் ஒரு காதலியை மீட் பண்ணுறான். அந்த காதலிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அது பண பிரச்சனை. அவள் வந்து தன்னோட ஸ்டெப் ஃபாதர்னால ரொம்ப துன்புறுத்தப்படுறா. ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா தான் அவன் வாழ்க்கையை விட்டுட்டு போவான்ற நிலையில அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவளை அதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு இடத்துல கடன் வாங்க போறான். அங்கே அவன் ஒரு கடன் பிரச்சனை மாட்டிக்கிறான். இதுக்கு நடுவில் இவன் வேலை செய்ய போன இடத்துல ஒரு முதலாளியுமே வந்துட்டு நல்ல மனசுள்ள ஒரு பொண்ணு, அதுவுமே பிரச்சனை மாட்டிருக்கு. வழக்கமாக ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனாலே நம்ம ஹீரோ பொங்கி எழுவாங்க. இங்கே 2 பொண்ணுக்கு பிரச்சனை. சரின்னு எல்லாத்தையும் சமாளிக்க பேங்கை கொள்ளடிக்கலாம்னு நினைக்கிறப்போ, அது பேங்கை கொள்ளடிச்சு தப்பிக்கிறப்ப யாருக்காக இந்த படத்தை கொள்ளடிக்க வந்தானோ அவரோட ஸ்டெப் ஃபாதர்கிட்டே மாட்டிக்கிறான். ஸோ அவனும் என்ன சொல்றான்னா, கொள்ளையடிச்ச பணம் எனக்கு மொத்தமும் வேணுன்றான். இந்த பக்கம் இவன் கடன் வாங்கினவனும் எனக்கு இந்த பணம் மொத்தமும் வேணுன்றான். எப்படி இவங்க 2 பேரையும் சமாளிச்சு அந்த பணத்தையும் கொடுக்காம அவங்க 2 பேர் பிரச்சனையும் சமாளிச்சு வெளியில வரா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். சப்பா இப்படி முடிச்சிட்டேன். ஸோ ஏஸ் படத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். முதல்ல விஜய் சேதுபதி அவர்களை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு தோரணையில பார்க்கறதே ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையை சொல்ல போனா, அவர் வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் பண்றது, அப்பா ரோல் பண்றது, நரைச்ச முடி, காதில் இது போட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பல கெட்டப்லாம் பார்த்து அவர் அது குறையா நம்மளுக்கு தெரியல. பட் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு யங் லுக்ல விஜய் சேதுபதி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அவரோட காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அவரோட கெட்டப்ஸா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் சொல்லவே வேண்டாம். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் பின்னி படம் எடுப்பார். இந்த ஒரு படத்துலையுமே பயங்கரமா செட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த யோகி பாபு அவர்களோட இந்த காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் இந்த ஒன்லைனரா அவங்க சொல்றது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சொல்ல போனா ரியல் லைஃப்லுமே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு யோகி பாபு நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க ஃப்ரெண்டா. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நல்லது பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனை தப்பிக்கலாம்னு நினைக்கிறப்போ அவன் வாய் வச்சு சும்மா இல்லாமல் அந்த பிரச்சனையில போத்துடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் யோகி பாபு. படம் முழுக்கவே இவங்க 2 பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் அதிகம், இவங்களுக்கான காம்பினேஷன்ஸ் தான் அதிகம், ஹீரோ ஹீரோயினையும் தாண்டி. அது நிறைய இடத்துல நம்மளுக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. நம்மளுக்கு சலிப்பா இல்லை, நிறைய இடத்துல நம்மளுக்கு சிரிக்க வச்சிருக்காங்க. நம்மளோட காம்பினேஷன் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய பிளஸ். 2வது இந்த படத்துல ருக்மணி. இந்த ருக்மணி வந்துட்டு ஆக்சுவலா இது வந்து தமிழ்ல டெபியூ மூவி அவங்களுக்கு. இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸ்டெப் ஃபாதரால பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பொண்ணு, யாருமே நம்பக்கூடிய சூழல் இல்லாத ஒரு பொண்ணு. அவள் வாழ்க்கையில ஒருத்த வரான். அவன் வந்து அவன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவன் எப்படி காதல் வயப்படுறான். ஸோ இதுதான் ரோல், இதுதான் கேரக்டர். இதுக்கு அடுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹீரோ என்ன செய்யறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பரவாயில்ல துணிஞ்சு நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல டெபியூன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வில்லனா வர 2 பேர், பிருத்திவிராஜ், அப்புறம் நம்ம இதுல கேஜிஎஃப்ல வந்தவர். ஸோ 2 பேருமே அந்த வில்லன் ரோலுக்கான ஒரு நார்மல் வில்லன் ரோல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அதையுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் கல்பனா வரவங்களும் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப குறிப்பிட்ட சின்ன கேரக்டர்ஸ் தான் மெயின் கேரக்டர்ஸாக வருது. ஸோ எல்லாருமே அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேரக்டர் வைஸ் ஓகேவா இருந்தது. 2வது இந்த படத்தில் எனக்கு இந்த மலேசியா தான் முழுக்க காட்டுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. அவங்க சுற்றி காட்டுறது ஃபுல்லாகவே மலேசியா நம்மளுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லணும். அதுவும் ஒரு சில பாடல்கள் எல்லாம் காட்சி அமைக்கப்பட்டதுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, முதல் பாதி எப்பவுமே இப்போ வர படங்கள்ல முதல் பாதி சிறப்பாக கொடுத்துருவாங்க, 2வது பாதி தான் அங்கங்க தொய்வு இருக்கும். பட் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்மளுக்கு ஓகே இது எதை நோக்கி போகுதுன்றது தெரியுது. ப்ரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி தான். படத்தோட ஆரம்ப காட்சியில விஜய் சேதுபதி அவர்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கும் போதே அவரோட வீக்னஸ் என்னன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிருது. ஓகே நம்ம இப்படிதான் இந்த கதையை பயணம் பண்ண போது, இங்கதான் இவரோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு தெரிய போது, இவரோட வேலையை காட்ட போறாருன்றதெல்லாம் நம்மளால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா அதை நம்மளுக்கு அந்த ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்னா, நம்மளுக்கு இது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு போர் அடிக்காம கொண்டு போகணும். அதை சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல் பாதியில ஒரு கட்டத்துக்கு மேல ஃபைன், இது வந்து இந்த படம் எதை நோக்கி போகுது செகண்ட் ஹாஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது நடத்தி முடிக்கிற வரைக்கும் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸா ஜாலியா கொண்டு போயிடறாங்க. படம் பெருசா நம்மள எதுவும் யோசிக்கல. 2வது பாதி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ, ஆரம்பத்துல ஹீரோ என்னதான் செயல்படணும்னு நினைச்சாலும் அங்கங்க முட்டுக்கட்டே நிறைய விஷயங்கள் வரும். அது சில நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துங்க. என்னடா, ஏன்னா நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் ஹீரோலாம் மாசா இருக்கும். பட் அப்படி இல்லாம மாசா இருக்கிற இடத்துல கொஞ்சம் தமாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க தமாசா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ மாசா பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன இது அது எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு. ஈவன் தோ கிளைமேக்ஸும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும். பட் ஸ்டில் அதை நம்மளுக்கு என்டர்டைனிங்கா கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்கிரீன் பிளே பக்காவா இருந்தது. பாடல்களையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு சாம் சீரிஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. படத்துக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக கொடுத்துருந்தார். ஸோ ஓவராலா எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஸோ எதை இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் போது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சில இடங்கள்ல வர அந்த சலிப்புத்தன்மை ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இது வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வைக்காம போனது ஓரளவுக்கு நம்மளுக்கு அது ஓகே ஃபைன், இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம், இது ஏதாவது இடத்துல கொஞ்சம் சர்ப்ரைஸ் நம்ம கொடுத்துருக்கலாம் அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே ப்ரிடிக்டபிளா இருந்ததால படம் போகுது ஜாலியா போகுது, பட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ன்றது மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் தான். ஸோ அதை தாண்டி மற்றபடி இந்த படத்துல அதை பண்ணிருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஹேஸ்ட் மூவி தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஊர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் விஜய் சேதுபதி பங்கெடுத்தா எப்படி இருக்கும், யோகி பாபுவோட இருந்தா ஒரு பணத்தை கொள்ளையடிக்க போற டீம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வகையில ஒரு ஜாலியான ஒரு படமா கொண்டு போனதுல சக்சஸும் ஆயிருக்காங்கன்னு சொல்றோம். ஸோ ஓவராலா உங்களுக்கு ஒரு ஜாலியா எந்த விதமான லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜாலியா வேணும், ஒரு படம் பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நான் நிம்மதியா படம் பார்த்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏசை நீங்க ட்ரை பண்ணலாம். முக்கியமா விஜய் சேதுபதியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லுக்ல பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அப்படி அவரை பார்க்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த படத்துக்கு போகலாம். எல்லாருமே இந்த படம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன குறைகள் இருக்கு, பட் அதை தாண்டி ஒரு படமா பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஃபீல் ஆகாது. ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவா எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 100க்கு வந்து 70 கொடுப்பேன். ஒரு ஜாலியான என்டர்டைனிங் மூவி, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, தாராளமாக தியேட்டர் போய் பாருங்க. அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு முன்னோட்டம், வேற ஒரு விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் அந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.